அவங்க வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. உங்களோட பேர் என்ன? சரிங்களா? உங்களோட பேர் என்ன? எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஸோ உங்கள் ஊருக்கும் நீங்கள் அப்ளை பண்ண லொக்கேஷனுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஸோ இதை கேட்டு முடிச்சிடுறாங்க. சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டினாக என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு திருமணம் ஆகிட்டா? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்காங்க? ஆண் குழந்தைகள் எத்தனை? பெண் குழந்தைகள் எத்தனை? நீங்கள் குழந்தைகளை எப்படி கவனிக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கொஸ்டினாக முடிச்சிடுறாங்க. மூணாவது கொஸ்டின், உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? நீ இப்போ ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருந்தாங்கன்னா ஏன் இந்த வேலைக்கு வரீங்க? அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது மூணாவது கொஸ்டினும் முடிச்சிடுறாங்க. இது எல்லாமே வந்து நம்மளோட செல்ஃப்ன்ற மாதிரி நம்மளை பற்றி கேட்டு முடிச்சிடுறாங்க. அடுத்த ரவுண்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டெக்னிக்கல் கொஸ்டின் வராங்க. அங்கன்வாடினா என்ன? அங்கன்வாடியில் அதோட வேலை என்ன? அங்கே நீ ஒரு அங்கன்வாடி அமைப்பாளராக உள்ள போனதுக்கப்புறம் உங்களோட வேலை என்ன? அங்கே குழந்தைகளை பற்றி நம்ம ஆன்சர் பண்ணும்போது, இப்போ நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவீங்க? அப்புறம் குழந்தைகளுக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க? காலையில் என்ன ஃபுட்டு? மதியம் என்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க? நீங்கள் எத்தனை மணி நேரம் நம்ம அந்த அங்கன்வாடியில் இருப்பீங்க? அப்படிங்கிற மாதிரிலாம் டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு செல்ஃப் மற்றும் டெக்னிக்கல் கொஸ்டின் சேர்த்துமே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் கேட்குறாங்க. கேட்டு முடித்ததும் நம்ம அந்த ஃபார்மை கொடுத்துட்டு நம்மளோட ஆதார் கார்டை வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க. ஸோ செலக்ட் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கு. நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து தபால் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பாய் மக்களே.